கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் கொட்டப்படும் கழிவுகளால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். குறித்த பகுதியில் கிளிநொச்சி நகர கழிவுகள், வைத்தியசாலை கழிவுகள் மற்றும் மலசலக்கூட கழிவுகளும் பாதுகாப்பற்ற முறையில் கொட்டப்பட்டு வருவதால் தாம் பாரிய சுகாதார நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கரைச்சி பிரதேச சபையினர் மற்றும் இராணுவத்தினரே இவ்வாறு பாதுகாப்பற்ற முறையில் கழிவுகளை கொட்டுவதாக தெரிவிக்கும் இப்பிரதேச மக்கள் இதனால் தாம் பல நோய் தொற்றுக்கு ஆளாவதாக தெரிவிக்கின்றனர். கழிவுகளை உரிய முறையில் கொட்டுவதற்கு தேவையான ஒழுங்குகளை செய்து தருவதாக கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் பிரதேச சபையினர் தெரிவித்த போதிலும் இதுவரை அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படாமல் தொடர்ந்தும் இவ்வாறே குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் தாம் வயிற்றோட்டம், சுவாச தொற்று போன்றவற்றுக்கு முகம் கொடுப்பதாகவும் விலங்குகளை வளர்க்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் கொட்டப்படும் கழிவுகளை வளர்ப்பு நாய்கள் உண்பது மட்டுமன்றி வீடுகளுக்கும் எடுத்து வருவதாகவும், குறித்த கழிவுகளை உண்பதால் நாய்கள் இறப்பதாகவும் மக்கள் தெரிவிப்பதுடன் காற்றினால் அடித்து செல்லப்பட்டு விவசாய நிலங்களில் பொலித்தீன் பைகள் வீசப்படுவதால் விவசாய நிலங்களும் சேதமடைவதாக குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் சுமார் 10 ஏக்கர் காணியில் பரவலாக கொட்டப்பட்டுள்ள குறித்த கழிவுகளை உரிய முறையில் கொட்டுவதற்கு பிரதேச சபையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் உமையாள்புர மக்கள் தமது சுகாதாரம் தொடர்பில் அரசியல்வாதிகளும் உரிய அதிகாரிகளும் கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். கழிவுகள் இது டொய்லெட் ஊற்றுறது, பிரதேச டொய்லெட் நேற்று மதியம் 2 மணி போல கொண்டு ஆமிக்கார் ஊற்றினதால மரசருக்கு இருக்கே இல்லாமல் இருக்குது. அதோட இது மாட்டு எலும்புகள், அதோட ஆஸ்பத்திரி கழிவுகள், சந்த கழிவுகள், அதோட முன்னு கொண்டு கொட்டுறதால எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரே வருத்தம், காய்ச்சல், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கூட பஸ்கள் அதுகள் மறிக்கிறது இல்லை. அதோட தண்ணி கஷ்டம், அதோட எங்களுக்கு இங்கே இருக்கே இல்லாமல் இருக்குது. இதை எங்களுக்கு இது செய்து நீக்கி தருமாறு உங்களை கேட்டுக்கொள்ளும்.